ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். 12 ஓவி 86. ஸ்ரீமந்தர் பாபு சாஹிப் பூட்டி சந்திக்க வந்த மூலே சாஸ்திரி உடனடியாக திரும்பிச் செல்ல மூலே சாஸ்திரி விரும்பினார். விளக்கம். ஒரு முறை நாசிக்கிலிருந்து மூலே சாஸ்திரி அக்னிஹோஸ்திரி அதிர்ஷ்டவசமாக ஷீரடிக்கு போனார் என்ற செய்தியை ஹேமத்பந்த் இப்போது கூறுகின்றார். உண்மையிலே பாபு சாஹிப் பூட்டியை சந்தித்து ஷீரடியிலிருந்து உடனடியாக திரும்ப மூலே சாஸ்திரி விரும்பினார் மற்றும் பூட்டியை சந்தித்தார். இதைத் தொடர்ந்து மொத்த குழுவும் மஸ்ஜித்திற்கு புறப்பட்ட போது மூலே சாஸ்திரியும் அவர்களுடன் செல்ல விரும்பி அவரும் அங்கு சென்றார். ஷேர் ஷெட் சாஸ்திரத்தை நன்கு அறிந்திருந்தார். வேர் ஷெட் சாஸ்திரத்தை நன்கு அறிந்திருந்தார். ஜோதிடத்துடன் கைரேகை சாஸ்திரத்திலும் வல்லவராக திகழ்ந்தார். பாபாவை மசூதியிலே பார்த்த உடனேயே அவருக்கு மனநிறைவு ஏற்பட்டது. பக்தர்கள் பேடா, பட்டாஸ், பர்ஃபி, தேங்காய், ஆரஞ்சு போன்ற பல்வேறு பழங்களை பாபாவுக்கு வழங்கினர். பாபா மாம்பழங்கள், வாழைப்பழங்கள் மற்றும் கரும்புகளை பயிரிடும் விவசாயிகளிடமிருந்து வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வந்தார். 2 கைகளிலும் தலா ஒரு மாம்பழத்தை எடுத்து 2 உள்ளங்கைகளாலும் அழுத்தி அதை மென்மையாக்கி பக்தர்களுக்கு வழங்கினார். எனவே மாம்பழத்தை உதடுகளுக்கு வைத்தவுடன் அனைத்து சாரும் வயிற்றுக்குள் சென்று எரியப்பட வேண்டிய தோல் மற்றும் கூழ் மட்டுமே மிஞ்சும். பாபா வாழைப்பழத்தோலை தானே சாப்பிட்டு விட்டு உள்ளே இருக்கும் பகுதியை பக்தர்களுக்கு கொடுப்பார். மூலே சாஸ்திரி முதல் முறையாக வந்திருந்தார். அதே நேரத்திலே பாபா ஒரு தட்டிலே வாழைப்பழத்தை வாங்கி தன்னுடைய பக்தர்களுக்கு விநியோகித்தார். இதை பார்த்த மூலே சாஸ்திரி ஆச்சரியப்பட்டார். பாபாவினுடைய பாதக்கொடி, வஜ்ரகுசன் ரேகை முதலியவற்றை பார்க்க வேண்டும் என்று மூலே சாஸ்திரி நினைத்தார். அப்போது காக்கா சாஹிப் தீக்ஷித் பாபாவினுடைய கையிலே 4 வாழைப்பழங்களை வைத்து பாபாவிடம், பாபா, நாசிக் பகுதியிலே வசிக்கும் இந்த பரம்பரை வல்லுநர் வந்துள்ளார், பழங்களை அவருக்கு பிரசாதமாக கொடுங்கள் என்றார். வாழைப்பழங்களை பறிக்க மூலே கைகளை நீட்டினார். ஆனால் பாபா அவரிடம் புறக்கணித்து பழங்களை மற்றவர்களுக்கு விட்டு சென்றார். அப்போது மூலே சாஸ்திரி பாபாவிடம், எனக்கு பழம் வேண்டாம், உங்கள் கைகளை எனக்கு காட்டுங்கள், என்னுடைய கைகளை பார்த்து எதிர்காலத்தை சொல்ல முடியும் என்றார். ஆனால் பாபா அவரிடம் கையை காட்டவில்லை. தான் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் அல்ல என்று பாபாவிடம் காட்டிக் கொண்டிருந்தார். கடைசியாக பாபா 4 வாழைப்பழங்களை மூலே சாஸ்திரியினுடைய கையிலே கொடுத்தார். ஆனால் அவர் மூலே சாஸ்திரிக்கு கையை காட்டாமல் மௌனமாக இருந்து விட்டார். குறிப்பு: நீங்கள் ஒரு முறை ஸ்ரீ சாயியை ஏற்றவுடன் உங்கள் கையினுடைய ரேகைகள் மாறும் என்று கருதுங்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.